Hey all, welcome back to Akinisha Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஊருக்கு போன வீடியோல பார்ட் 4 தான் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா லாஸ்ட் வீடியோல சொல்லிருந்தாங்க நாங்க இங்க வந்தாலே குட்டீஸ்லாம் மெஹந்தி வைக்க வந்துருவாங்க அப்படினு சொல்லிட்டு அதே மாதிரி வந்திருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வந்து குட்டீஸ்லாம் மெஹந்தி வச்சுட்டு போக தான் வந்திருக்காங்க. ஆனால் நம்ம அக்கி வந்து ஏற்கனவே மெஹந்தி வச்சுருந்ததுனால அவள் ஒரு கையிலே வச்சிட்டு இருந்தா. காலையில் வடை செஞ்சோம். அந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து அம்மா சூடாக நாங்கள் வந்த உடனே மறுபடியும் வடை போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு. சூடாக வடை சாப்பிட்டுக்கினே மெஹந்தி வச்சிட்ருக்காங்க நம்ம அக்கிமா. இப்போ வந்து ஈவினிங்கே ஆகிடுது, கோவிலுக்கு கிளம்பணும். அதனால தான் வந்து நம்ம நிஷா குட்டி கோவிலுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டே இருக்காங்க. வீடு ஃபுல்லாக குட்டீஸை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடி 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 விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டை பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு இப்போ தான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். பாட்டிக்கு நாங்கள் 3 ஃபேமிலி சேர்ந்து ஒன்றா வீட்டுக்கு போனாலே ஒரே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியாக இருந்தது. நம்ம நிஷா குட்டி அழகாக சேரீ கட்டின்னு கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்கன்னா பொங்கல் வைக்க தான் கிளம்பிட்டுருக்காங்க. அவங்க கூட வந்து எங்கள் பெரிய அண்ணியும் கிளம்புறாங்க. அண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நிஷா குட்டி நீ தான் வந்து இந்த வருஷம் பொங்கல் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஊர் ஜனம் எல்லாம் பொங்கல் கூட எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் வந்து அதை வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம். எப்பயுமே நாங்கள் வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்ப்போம். இங்கே வருஷம் நிஷா குட்டி தான் அவங்க மாமி கூட போவாங்க. இந்த வருஷம் நிஷா குட்டி பொங்கல் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க மாமி நிஷா குட்டி கூட கிளம்புறாங்க. பாருங்கள் நம்ம நிஷா குட்டியை எவ்வளோ அழகாக பொங்கல் கூடைய தலையில் வச்சுட்டாங்க. நம்ம அம்மா தான் எடுத்து வச்சு விட்டாங்க. ஃபஸ்ட்டு முறை எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சூப்பராக எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே நான் வந்து பின்னாடி வரவங்களாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு குட்டி பையன் விறகு எடுத்துகிட்டு போகிறான். என்னடா இவன் விறகு எடுத்துகிட்டு போகிறானே, கீழே போட்டுற போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்ட்டு பிடிக்கிறேன். நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். அடுத்தது இன்னொரு குட்டி பையன் எடுத்துகிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லை, என் தம்பி தான் எடுத்துகிட்டு போனான். அவனுடைய பையன்தான் அவன். அப்புறமா கொஞ்ச நேரம் சென்று நாங்களும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நான் அக்கிமா எங்கள் சின்ன அண்ணி 3 பேர் சேர்ந்து தான் போயிட்டே இருக்கோம். எங்கள் ஊரில் நிறைய மழை தான் இருக்கும். நான் 2 அண்ணிங்க 3 பேரும் ஒரே சேரீ தான் கட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் பெரிய அண்ணி வந்து நம்ம நிஷா குட்டி கூட போயிட்டாங்க. நானும் சின்ன அண்ணி தான் நடந்து வந்துகிட்டே இருந்தோம். அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டே வந்தேன். கூட நம்ம அக்கிமாவும் ஜாயின் பண்ணினாங்க. அதுக்குள்ளே நம்ம மோனிக்குட்டி வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனாங்க கோவிலாண்ட. நாங்கள் கிளம்பிட்டே இருக்குள்ளே தெரு மேலே வந்து பூ விற்றுட்டு வந்தாங்க வீட்டாண்ட. அதை வந்து வாங்கிட்டு வந்தோம். வந்த உடனே அடுத்த கோவிலுக்கு கிளம்புறாங்கன்றதுனால நின்றுக்கினே கட்டிட்டாங்க அண்ணிங்களாம். 2 பேர் சேர்ந்து கட்டி ஒரு 1.5 முழத்துக்கிட்ட எனக்கு கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. ஜாலியாக நிறைய பூ நானும் வச்சுட்டேன். அடுத்ததான் இன்னொரு கோவிலுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எப்போவுமே 2 பொங்கல் வைப்போம். ஒரு பொங்கல் வந்து இங்கேயே வச்சுட்டு இன்னொரு பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து எல்லோரும் அந்த கோவிலுக்கு தான் கிளம்பிட்டாங்க. அடுத்ததான் இன்னொரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே வந்து இங்கே மலைலாம் நிறைய இருக்கும். மேலெலாம் ஏறி பார்த்துட்டே இருந்தோம். நான் ரொம்ப மேலே ஏறலை. எங்கள் மாமா வந்து வாப்புமுடி மேலே போகலாம், மேலே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. என்னால் ஏறி வர முடியாதுப்பா, நீங்கள் போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இங்கே வந்து சாமி அழைச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஊர் பசங்களாம் பாருங்கள் எல்லோரும் குரூப் ஷர்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தாங்க. இந்த கோவிலேருந்து கிளம்பி நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அந்த கோவிலுக்கே வந்துட்டோம். இங்கேயும் சாமி வர வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா நாங்கள் குட்டி மக்காவை பார்த்தோம். இவங்க பாப்பா பாருங்கள் எப்படி ஜாலியாக டான்ஸ் ஆடுறா. ஆனால் வந்து யார்கிட்டே வரமாட்டா. அவங்க அம்மாக்கிட்டே உட்காந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி சிரித்து பேசிகிட்டு இருந்தா. நாங்கள் கொஞ்ச நேரம் ஜாலியாக அவள் கூட விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்து சாமி வர வரைக்கும் நாங்கள் இங்கே விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்து அய்யனாரப்பன் சாமி வர வைக்கிறதுக்காக அழைச்சிட்ருக்காங்க. அதனால தான் எல்லோரும் கும்பலாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே
குட்டீஸ் எல்லோரையும் ஒன்றா நிற்க வச்சு சாமி வர வைக்க ரெடி பண்ணுறாங்க. சாமி வந்த பிறகு சாமிக்கிட்ட குறிலாம் கேட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே இருந்தோம். மாமி வந்து பொங்கல் கொடை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து எவ்வளோ ஜாலியாக கதை பேசிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க பாருங்கள். நாங்கள் தான் இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கோன்னு பார்த்தா அவங்க எங்களுக்கு மேலே ஜாலியாக இருக்காங்கப்பா. என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போனாலே ஜாலியாக தானே இருக்கும். யாராருக்கெல்லாம் அப்படி அம்மா வீட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான், அம்மா, அப்பா, அக்கி, சின்ன மாமா, சின்ன மாமி எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். சாமி கும்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான்பா, ஆட்டெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ற மாரி நாங்கள் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டே இருக்கோம். இவங்க துணிலாம் மடிக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் வந்து வெளியில் சொல்லிட்டேன், வேலை முடிஞ்சதுப்பா, நம்ம இனிமேல் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரிய அண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன் இருந்துட்டு தான் வாங்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே வீட்டில் வேலை, காலேஜ் எல்லாம் போகணும்ல, அதனால தான். நம்ம மோனி வந்து சாமி வருதுன்னு சும்மா சொல்லிகிட்டு இருந்தான். ஜாலியாக அவனை வச்சுன்னு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து சாமி ஊர்வலம் வருது. ஸோ மாமி வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அதோ பாருங்கள் சாமி. இந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இப்போன்னு இல்லை, எப்பவுமே அப்படி தான் நாங்கள். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லோரும் அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படிலாம் ஜாலியாக இருப்போம் நாங்கள். இங்கே இருக்கவங்க எல்லோரும் அப்படின்னா மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி அப்படின்னு தான் எங்களுக்கு எல்லாருமே ஊர் ஃபுல்லாக சொந்தம் அந்த ஊர். ஏன்னா வந்து நாங்கள் எங்கள் மாமிங்க ஊர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் பொண்ணு எடுக்குது, அந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் பொண்ணு எடுத்து அப்படின்னு இருப்பாங்க. அதனால தான் நிறைய சொந்தம் இருக்கும். அப்புறமா சாமி வந்து கிட்ட வந்துடுது. சாமியை நாங்கள் கும்பிட்டுட்டோம். அப்புறம் சாமி கிளம்பின உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கூத்து பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆனால் போகல. ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதுக்குள்ளே நம்ம நிஷா குட்டி இந்த பைக்கில் ஏறி உட்காந்துட்டு நான் பைக் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம நிஷா குட்டிக்கு இந்த பைக் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டோம். எல்லோரும் எழுந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம குட்டீஸ்லாம் எழுந்துக்கவே மாட்டுறானுங்க. நம்ம மோனி குட்டியை பாருங்கள், அவனுக்கு இங்கே இருந்தால் நைட்லேயும் தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராமல் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவான். ஊருக்கு கிளம்பும்போது வந்து தூங்குவான். பாருங்கள் எப்படி தூங்குறான். மாமி அடிச்சு எழுப்புறாங்க, எழுந்துக்கவே மாட்டுறான். அதனால் எழுந்து வண்டியில் திருப்பி படுத்துக்கினான் அவன். நாங்கள் திரும்ப வரக்குள்ளே டாடா அரிசி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா அம்மா வந்து நெல் குத்தி வச்சுருந்தாங்க அரிசி, அதை தான் எடுத்துகிட்டு வரோம். 3 வீட்டுக்குமே கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ காலையில் கிளம்பி வரீங்க நீங்கள் தூக்கத்தோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பசங்க காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அதனால தான் கிளம்பி வந்துட்டோம். சிங்கப்பெருமா கோயில் வந்துட்டோம். நாங்கள் எல்லாருக்கும் தூக்கம் தெளிஞ்சு எழுந்து உக்காந்துட்டாங்க. இந்த மண் பாத்திரம் வந்து அம்மா வந்து எனக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அது மலையனூரில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதான் ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஆகாஷ் வந்து இதை பார்த்துட்டு இருந்தான். எல்லோரும் ஒன்று ஒன்றா இறக்கிட்டு மூட்டைலாம் இறக்கிட்டே இருந்தோம் நாங்கள். மோனி பாருங்கள், அப்போ கூட மூட்டை இறக்காமல் தூங்கிட்டு தான் இருக்கான். நின்றுக்கினே தூங்குறான் அவன். நாங்கள் ஊருக்கு போனப்போ எடுத்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அம்மா இப்போ எவ்வளோ பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, வரும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்கள் அப்படி அவங்க அம்மா வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இறக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோத்துல எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். பாதி வந்து வீடியோவில் வேறு கவர் ஆகலை, அவ்வளோத்துல எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து. நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் அம்மா வந்து ஒரே பையில் போட்டு வேர்க்கடலையை கட்டி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நாங்கள் 2 பேரும், சின்ன அண்ணனும் நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு பெரிய அண்ணன் வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்குறதுக்காக தான் எங்களுக்கு கீழே கொட்டிட்டு அவங்களுக்கு அந்த பையிலே வச்சு கொடுத்துட்டோம். நம்ம மோனி எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கானா, இப்போ அவன் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். நீ என்ன தான் அழுதாலும் நீ கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த டாடா ஏஸ்லேயே ஏறி நெல்லிமலைக்கே திரும்ப போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறான் அவன்.
டேடி வந்து கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. அப்புறம் பெரிய மாமா ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. பார்த்தா ஆகாஷை காணோம். எங்கே ஆகாஷ்னா ஆகாஷ் இங்கே நிற்கிறான். என்னடா கிளம்பலையா? நான் கிளம்பலத்த, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னான். சரி இங்கே தான் இருடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொன்னாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவ்வளோதான், பெரிய மாமா வீட்லேயும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் 2 days ட்ரிப்பை இப்படி தான் முடித்தோம். செம்ம ஜாலியாக போச்சு. இதுக்கப்புறம் எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போகும்போது திருப்பி வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.